ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நமக்கு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு நாம் காலையில் எழுந்து பால் குடிக்க வைக்கிறோம், நெக்ஸ்ட்டு குளிக்க வைக்கிறோம், குளிக்க வச்சுட்டு சாப்பிட வைக்கிறோம். நீங்கள் பால் கொடுக்கும்போது அந்த குழந்தை அதே குடிக்காது, இருந்தாலும் குடிச்சிடும் சர்க்கரை போட்டிருக்கிறதுனால. அதே நீங்கள் சாப்பிட வைக்கும்போது அந்த குழந்தைய சாமானியத்தில் நீங்கள் நம்ம குழந்தைய சாப்பிட வச்சிட முடியுமா? அதுக்கு எப்படி விளையாட்டு காட்டுறோம். இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் அதுக்கு நாம் செல்லு போட்டு கேம் போட்டு தரோம், அவங்களுக்கு பிடிச்ச ஷார்ட் பீம் போட்டு கொடுக்குறோம், நெக்ஸ்ட்டு டிவி போட்டு விட்றோம், கேம் விளையாடுறாங்க. இது போல் எல்லாம் செஞ்சு தானே அவர் குழந்தை வயிறு நிறைய சாப்பாடு ஊட்டுவது போல் நம்ம சாயப்பாவையும் மனம் உருகி உனக்கு என்ன குறை வச்சேன்னு இப்படியெல்லாம் நீங்கள் மனம் உருகி கூப்பிட்டா மட்டும்தான் அவர் நம்மக்கிட்ட வருவார். அது எப்படி கூப்பிடலாம்? பக்தனின் இன்னல் போக்கும் அநாத இரட்சகனே, அல்லாவின் புதல்வனே, இடர் நீக்கி துயர் துடைத்து நலம் நல்க விரைந்து அருள்வாய். அனுதினமும் சாய்நாமமே பிரதானம் என்று எனக்கு விதித்த கடமையும் மறந்து உன்னையே நினைத்து உன் பாதமே பணிந்து பலவித பூஜைகள் செய்தேன். உன் திருக்கதை படித்தேன், திருநாமம் ஜெபித்தேன், உச்சொற்படி அன்னதானமிட்டேன், பிறர் மனதை நோகடித்து அறியேன். இதனை செய்தும் இக்கணம் இன்னல் வந்திட யாம் செய்த பிழைதாம் என்ன? யாதென உரைத்திடுவாய். பக்தி வேடம் பூண்டு போலி நாடகம் புரியும் அற்பன் என்று என்னை புறந்தள்ளினாயா? வசீகர அருளால் பக்தரை உன் பக்கம் காணச் செய்தாயே. கோடான கோடி பக்தர்கள் உன் பாதம் பற்றியதால் அடியேனுக்கு இறங்கிட உமக்கு நேரம் இல்லையா, மனமில்லையா? நொடி பொழுதும் உன்னை பிரியேன், இமை பொழுதும் உன்னை விட்டு விலகேன். என் பக்தியில் நீ கண்ட பிழையறியேன் சாயி. முன்வினையோ தீவினையோ நான் அறியேன், தீவினையை தீக்கரையாக்க உன் தயவொன்று போதுமே. மேலும் இது போல் நம்ம சாயப்பாவை வர்ணிச்சு அழைக்கணுங்க. கொடும் விட நஞ்சு கொண்ட அரவம் தீண்டியதும் சாமாவை காலானில் பிடியிலிருந்து காத்தாயே. சர்வேஷா சேஷசாயி, என்னை காத்தருள ஏன் இந்த தயக்கம்? கண்களில் நீர் சொரிந்தும் காய்ந்தும் போனதே, நாவும் சாய்நாமம் படித்தே உலர்ந்தும் போனதே. என்மேல் நீ கொண்ட கோபம் அறியேனே, உன் நினைவன்றி வேறு எதையும் நினைத்திடேனே. நீயே அடைக்கலம் என்று தஞ்சமும் அடைந்தேனே. என் பக்திக்கிறங்கி இக்கணமே என் கண்முன்னே தோன்றி வேண்டிய வரமளித்திட விரைந்து வருவாயே சாயப்பா. தூய மனதில் நான் உன்மேல் கொண்ட பக்தி சத்தியமே. ஏதுமறியா மூடனாய் அறிவிலாய் இறைவனை அறியாமல் திரிந்த என்னை உன் பாதம் காணச் செய்த பக்தனாக்கினாய். என் திருக்கதை கேட்டு சாயி பக்தனாக்கி சாயி பித்தனாயும் ஆக்கினாயே. உன் பாதமலரில் பக்தியோடு விழுந்து கிடந்தேனே. நீ என்னை பாராமல் போனால் அது நியாயமில்லையே. என் துயர் போக்காவிடில் உலகம் உன்னை கேலி பேசுமே. சாயி உன்னிடம் இறங்கவில்லை, உன் பக்தி ஒரு நாடகமே என்று என்னை தூற்றுமே. சாய் பக்தனுக்கு துயரம், உலகம் உன்னையும் பழிக்குமே. உலகம் உன்னை பழித்தால் என் மனம் தாங்காது. பழிச்சொல்லிலிருந்து என்னை காப்பாற்றி பக்தனை காக்க விரைந்தோடி காப்பாற்றுவாயே சாயப்பா. எம்மதமும் சம்மதமும் என்ற சர்வ மதமும் போதகனே, இக்கணம் எனக்கு துயர் நீக்கி போக்காவிடில் இந்த நாதி கெட்ட கூட்டம் எனக்கு ஆனந்த எக்களமிடுமே. தெய்வம் பொய்யானது என்று எள்ளி நகையாடுமே. பக்தி நம்பிக்கையை ஏசிடுமே. இவர்களையெல்லாம் ஏசாமல் என்னை நான் இவ்வளவு வருந்தி அழைத்தும் என்னை மனமிறங்கி என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? நான் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்கின்றேன். எனக்கு மிகவும் மனம் வேதனை அடைகிறது. நான் செய்த தவறுதான் என்ன? என்னை மன்னிக்க மாட்டாயா? என்னை
என் மனம் வேதனைப்படுகிறது. என் அழுது அழுது என் கண்ணீர் தண்ணி வற்றி விட்டது. எனக்கு உன் சாய்நாமம் கூறி கூறி என் நாவெல்லாம் வறண்டு விட்டது சாயப்பா. என்னை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன். நீ என்னை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப் போகிறாய்? நான் செய்த குற்றம்தான் என்ன? இதுபோல நாம் வருந்தி 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 அழைக்கும்போது அவர் மனமுருகி நம்மக்கிட்ட வந்துடுவாருங்க. மனதை ஒருநிலைப்படுத்துங்க. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்துக்கிட்டு இருங்க. நம்ம சாயப்பா நம்மக்கிட்ட ஓடி ஓடி வந்துடுவார். நீங்கள் நமக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட எண்ணத்தையும் தீய சக்தியையும் இந்த குரோதத்தையும் தூக்கி எறிங்க. அந்த மாயையை விட்டு வெளியில் வாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 6 விதமான மாயையை தூக்கி எறியும் போது நம்ம மனம் தூய்மை அடைஞ்சு இதயம் என்ற அந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த இதயத்தில் நம்ம சாயப்பா அமர்ந்துருவார். அப்படி அமர்ந்த உடனே நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் வெற்றி அடைய போகுது. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க போகுது. நமக்கு எல்லாமே கஷ்டமெல்லாம் தீர்ந்து நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புமா பேரும் புகழுமா நல்லபடியாக நல்ல காலம் பிறக்க போகுது. கவலையை விடுங்க. தைரியமாக இருங்க. நம்பிக்கையோடு இருங்க. பொறுமையாக இருங்க. நீங்கள் எப்போவே மனதை ஒருநிலைப்படுத்துங்க. தெளிவாக இருங்க. கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி கூட விடாதீங்க. நம்ம சாயப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த சிரித்த முகத்தை தான் அவர் விரும்புவார். நீங்கள் தியானம் செய்யணும். தியானம் செய்யும்போது எப்படியாப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் நம்மளோட அந்த தியான மந்திரத்தை சொல்லும் போதே உங்களுக்கு அந்த உச்சரிப்பு சொன்ன உடனே உங்களுக்கு மழை போல கஷ்டம் இருந்தாலும் அது பனி போல விலகிடும். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம் இப்படி உச்சரிச்சுக்கிட்டே இருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் நான் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறுவமாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு